ரூபா பணம் வாங்கிக்கிறாங்க சார். எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் பணம் வாங்கினாரு சார். எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். எங்ககிட்ட ஏமாத்திட்டு அடுத்து வருன்னு சொல்லி எங்ககிட்ட இப்படியே தவணை சொல்லிட்டே இருக்கிறாங்க சார். எனக்கு பணம் வரணும், இல்லைன்னா எங்களுக்கு இடம் கொடுக்கணும். பணம் வாங்கினது சிவக்குமா இருக்குது சார். இச்சிப்பட்டி கமிஷனரு வாங்கினாரு சார். பணம் கொடுன்னு சொல்லி 10,000 கொடுக்குறேங்க சார். எங்களுக்கு வரல, எங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு 4 பேருக்கு வரலைங்க சார். மற்ற எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாரு சார். உங்களுக்கெல்லாம் பின்னாடி வரும்னு சொன்னாருங்க சார். இப்படியே நாங்கள் 4 வருடம் மனு கொடுத்துருக்கோங்க சார். எங்களுக்கு இன்னுமே வரல. இப்படியே தமிழ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துருந்தாங்கல்ல, எப்படி நம்ம கஷ்டப்பட்டு எதுக்கு வந்துருக்கீங்க? இப்போ எங்களுக்கு இடம் வேணும் சார், இல்லைன்னா பணம் வேணும் சார். நாங்கள் யாரை பார்க்க இங்கே வந்தீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? கலெக்டர் பார்க்க வந்தோம் சார். கலெக்டர் பார்த்து மனு கொடுக்க வந்துட்டோம் சார். எங்களுக்கு இடம் வேணும் சார். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் சார். எங்களுக்கு சொன்னாங்கல்ல, வாடகை வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் சார். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் சார். எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கணும் சார். இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் சார். இச்சிப்பட்டி கிராமத்துலேருந்து வர்றேங்க. நான் என் பேர் கலைச்செல்வி உதயகுமார். கடந்த 10 வருஷமாக நான் இந்த இலவச இடத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். சரிங்களா? எத்தனை வருஷமாக அலைஞ்சி என்கிட்ட எல்லா இதுவுமே இருக்குது. அலைஞ்ச மனுவோட இதிலேருந்து கிட்டத்தட்ட 10 இதோட வச்சுருக்கேன் நான். சரிங்களா? எனக்குன்னு இப்போது 4ஆம் தேதி 11ஆவது மாதம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க போகிறப்ப விழுந்து அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு பட்டா வந்துடும் அப்படின்னு சொல்லி. எனக்குன்னு அந்த பட்டாவில் கவிதா தியாகராஜன் பேரில் மாற்றி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இது நான் எனக்காக மட்டும் பேசல, என்னை நம்பிக்கை வந்திருக்கிறவங்க எத்தனை பேத்துக்கோசரமும் நான் பேசுகிறேன். இப்போ கிட்டத்தட்ட இப்போ 68 பட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெளியூர் மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உள்ளூர் வாசி 25 வருஷமாக நாங்கள் அந்த ஊருக்குள்ளேயே இருக்கோம். சரிங்களா? எங்களுக்கு தெரியாத யார் யாருக்கு இருக்குது இல்லைன்னு தறி வச்சு சொந்த வீடு கட்டி குடோனில் வச்சு ஓடிட்டு இருக்குதுங்க. சரிங்களா? அவங்களுக்கு கொடுக்கும்போது இது இலவச வீட்டுமனை பட்டான்னு மக்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை இருக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டான்னு கொடுக்குறீங்களா? எங்களுக்கு ஒரு நீதி வேணும். இல்லாத பட்டம் 110 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? 110 பேர்த்துல மட்டும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து பட்டாவாவது எங்களுக்கு கொடுக்கணுங்க. இப்போ 105ன்னு ஒரு இதில் ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஆய்வெல்லாம் செஞ்சுட்டான்னு சொன்னாங்க. அந்த இதில் இங்கே உள்ள அத்தனை பேர்த்துக்கு பட்டா போட்டு கொடுக்கணும். அத்தனை மக்களுக்கும் நீதி கிடைக்கலினா நாங்கள் இருக்கிற அத்தனை பேருமே ஓட்டு யாருக்கும் போட மாட்டோம். எங்களோட ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, குடியுரிமை எல்லா இதுவுமே நாங்கள் கொடுத்துட்றோம். நாங்கள் சொந்த மண்ணில் அகதைகளாக வாழ்ந்துக்கிறோம். போராட்டம் நடக்கும்.